Hello friends, வணக்கம். Welcome back to the channel BU Defining. And இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா ஒரு weight loss drink தாங்க. அதுவும் உங்க டீ அண்ட் காஃபியை வந்து இந்த ட்ரிங்கை வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டீ என்னோட ஃபேவரட் டீ. இப்போ நம்ம டீ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. தனியா, கொத்தமல்லி, அப்புறம் சீரகம், சோம்பு, இது மூணும் ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. நான் இங்கே எடுத்திருக்க கப்போட குவான்டிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 50 கிராம் பிடிக்குது. நீங்கள் வந்து இது தாராளமாக ஒரு 2 வீக்ஸ்க்கு கன்சியூம் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்குமே தாராளமாக தாங்கும். ஸோ இப்போ நம்ம ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துகிட்டு தனித்தனியாக இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துடலாம். வறுக்கும் போது என்ன ஆகும்னா மனம் வந்து அதிகமாகும், அதோட ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாக கூடும், ஷெல்ஃப் லைஃப்பும் அதிகமாக வரும் உங்களுக்கு. இப்போ கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இது வந்து பொட்டாசியம், அயர்ன், வைட்டமின் ஏ, கே அண்ட் சி, ஃபாலிக் ஆசிட், மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கிறனால நம்ம பாடி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது அனீமியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அது ரத்த சோகையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது சர்க்கரை இருக்கவங்க கூடயும் குடிக்கலாம், சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்கலாம், தூக்கம் வராமல் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரிங்க் குடிக்க மைண்டை வந்து காம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பீரியட்ஸ் டைம் அப்போ கூட இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். ஏன்னா இதில் கஃபைன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கனால நமக்கு வந்து அந்த வயிறு வலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரிங்க் வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்கவங்க, பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் அண்ட் பெரியவங்க கன்சியூம் பண்ணலாம், அண்ட் குழந்தைங்க கன்சியூம் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க கூடயும் இதை வந்து கன்சியூம் பண்ண உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு இந்த மிக்சரை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நல்ல ட்ரையான மிக்சி ஜாரில் வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொடி ஆகுமோ அவ்வளோ நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நீங்கள் வந்து இந்த மிக்சரை, இந்த பவுடரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஆளுக்கு வேண்டிய போர்ஷன் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியும் இந்த பவுடரையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி இல்லை பனங்கல்கண்டு, இந்த 3ல் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தேன் கூடயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரையை மட்டும் ஆட் பண்ணாதீங்க, அதுவும் அளவாக ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்கு வேண்டி தான் ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து டேஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறதுனால இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சமாக அளவாக நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் சர்க்கரை மட்டும் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதை வந்து ஒரு வடிகட்டி நம்மளுக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது. எனக்கு ரொம்ப சூடாக குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே இப்போ இருக்க சீசன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணும்போது இன்னும் எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. பிகாஸ் என்னோட ஃபேவரட் ட்ரிங்க். நான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து நான் ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து அப்போல்லாம் வந்து இந்த ட்ரிங்க் தான் என்னோட ஃபேவரட் ட்ரிங்காக இருந்தது. ஸோ டீ காஃபி பதிலாக இது வந்து குடிக்க சொன்னாங்க. நானும் இதை வந்து ரொம்ப ரெகுலராக குடிச்சிட்டே தான் இருந்தேன். ஃபீடிங் பண்ணும்போது கூடயும் இதை வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இது சேஃபுங்க. அண்ட் இது வந்து எங்கள் அம்மா சொன்ன ஒரு ரெசிபி. நான் இதை வந்து இன்னுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அண்ட் ரொம்ப ரெகுலராக வந்து டீ காஃபி குடிக்கிறத விட இந்த மாதிரி குடித்தானா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் மார்னிங், ஆஃப்டர்நூன், லஞ்சுக்கு முன்னாடி நமக்கு ஏதாச்சும் வந்து சூடாக குடிக்கணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணி குடிக்கும் போது ஸ்லீப்போட எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளம் பண்ணுறதில்ல. மயில் அவங்க பேசிக்கிறாங்க. இங்கேருந்து ஒருத்தர் வந்து சிக்னல் கொடுப்பாங்க, அந்த சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்து அதுக்கு பதில் பேசிப்பாங்க. ஸோ அந்த மொழி நமக்கு தெரியறதில்ல, பட் அழகாக பேசிப்பாங்க. சம்டைம்ஸ் நேச்சரோட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு கப்போட டீயோடையும் இந்த மாதிரி நேச்சரை என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் என்னோட BU Defining பட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ புரியும் நான் வந்து நேச்சரோட எவ்வளோ வந்து அட்டாச்சாக இருப்பேன்ட்டு. ஸோ எஸ்,
அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ நான் திரும்பி பேசிடுறேன். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு கஃபைன் குடிக்கிறனால உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் வரும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த கஃபைன் ப்ராடக்ட்ஸ் கஃபைன் குடிக்கிறதுனால. பட் இது வந்து ஈவினிங் 5க்கு மேலேயும் கூட நீங்கள் வந்து தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் அந்த மாதிரி. ஸோ ஸ்பைசஸ் வச்சு தான் இந்த டீயை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி வெரி நைஸ் டீ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாமல் நீங்கள் என் வீடியோஸ் பார்க்கலாம்.